இந்த முனையில் கல்யாண குஞ்சின்னு வீடு இருக்குது. அந்த வீடு 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாங்க. அது இன்னைக்கு வந்து 10 கோடி போகுங்க. நம்ம வீட்டிலே கொடுத்துன்னு வருவாங்க, நமக்கே காசு கொடுப்பாங்க, நம்ம வீடே வாங்கிடுவாங்க. அவங்க பிழைக்க வந்தவங்க நம்ம தமிழால் அவங்ககிட்ட ஏமாறுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மாரடிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க அசோசியேஷனில் ஜாயின் பண்ணி அவங்களே ஒரு கேஷும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க, ஹேண்ட் லோன் மாதிரி ஒரு 15 lakhஸோ இல்லை 20 lakhஸோ அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அவங்களே காமிச்சு கொடுப்பாங்க. வட்டிக்கு நீங்கள் விட்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணுங்கன்னு. சென்னையோட முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்ணடி ப்ளஸ் இந்த சோகார்பேட் இந்த மாதிரி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லா ஃப்ளூயண்ட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா லிக்விட் கேஷ்லேருந்து எல்லா விஷயமும். இப்போ நம்ம பான் ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பான் ப்ரோக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடகு வச்ச இது பொருள் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் கேஷ் ஆக்கி லிக்விட் ஆக்கி எடுத்துகிட்டு போவாங்க. 40 வருஷம் முன்னாடி எவாகேஷன் ஒன்று வந்தது. அந்த எவாகேஷனில் இங்கே எல்லாருமே கோம்டி செட்டியாருங்க வீடு இருந்தாங்க. அப்போல்லாம் மார்வாடிலாம் யாரும் கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, எவாகேஷன் குண்டு போடுறான்னு சொல்லவே வீடை ஒவ்வொருத்தரும் மார்வாடிக்கு கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கெலாம் கூட கிடையாது, 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா. ஆமாம், பாருங்க இந்த முனையில் கல்யாண குஞ்சின்னு வீடு இருக்குது. அந்த வீடு 300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போனாங்க. இப்போ அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்? அது இன்னைக்கு வந்து 10 கோடி போகுங்க. நம்ம ஆளுங்களே எடுத்துங்களேன், எம்சி ரோட்டில் துணி கடை வச்சுருக்கான்னாக்கா அவன் 50 ரூபாய்க்கு தான் கொடுப்பான் நமக்கு ஹோல்சேல்லையே. ஆனால் மார்வாடி எங்கேருந்தோ ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்தவன் 30 ரூபாய்க்கு கொடுக்குறான் நமக்கு. ஏன்னா அவனோட பிஸ்னஸ் எத்திக்ஸை யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் எப்படின்னா நம்மளாக கஷ்டப்பட்டு ஏதாவது இருக்கிற வரைக்கும் பண்ணால் மட்டும்தான் உண்டே தவிர முன்னுக்கு வர்றது கஷ்டம் சோகார்பேட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சு. அவங்கள மாதிரி ஐடியாலாம் நமக்கு வராது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமை நம்ம மனுஷால் கிட்ட இல்லை. அவங்க கெட்டுன்னு வந்தாலும் 4 சேட்டு ஒன்றா சேருவான், மீட்டிங் போடுவான், அவனுக்கு ஒரு கடை வச்சு தருவான், அவனை பழக்க வைப்பான். வர லாபத்தில் 3ல் ஒரு பாகம் கோயிலுக்கு கொடுக்கணும். அது மாதிரி ஐடியாலாம் ஒத்துமைலாம் அவங்க கிட்ட இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட இல்லை. தமிழ் ஆளுங்களை எடுத்துக்கலாமே. இப்போ வெளியில் வேற தமிழ்நாட்டிலே பிறந்து இங்கே இருந்து சவுகார்பேட்டில் வந்து செட்டில் ஆகி இங்கே அந்த பணக்காரங்களா ஆகலான்னு ஓப்பனாகவே கேட்குறேனே, அந்த பணக்கார ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே இருக்கிறவங்க யாருமே எந்த ஒரு பிஸ்னஸும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்களே சின்ன சின்ன கடைங்க வச்சுருக்காங்க, கேட்டாக்கா 2 பில்டிங் வச்சுருக்காங்க, 3 பில்டிங் வச்சுருக்காங்க, எப்படின்னு தெரியலன்றீங்க. அந்த மாதிரி அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னே தெரியலன்னும் போது அவங்க பிஸ்னஸ் எப்படி காமிச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு? அவங்க பிழைக்க வந்தவங்க நம்ம தமிழால் அவங்ககிட்ட ஏமாறுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மார்வாடி ஸ்டேட் பீப்புளாவே அவங்க பயங்கர செட்டில்டாக இருப்பாங்க, நல்லா பணக்காரங்களா இருப்பாங்கன்னு ஜென்ரலாக ஒரு மைண்ட் செட் இருக்கு. வாட் யூ சே அபௌட்? ஆமாம், செட்டில்டாக இருக்கேன். யாருக்கே பிரச்சனை இருக்கு? உனக்கு யாருக்கே கிடையாது. இல்லை அப்படிலாம் கிடையாது. எல்லாம் சொல்கிற மாதிரி இன்னமும் கேட்கக்கூடாது. உள்ளே யார் போய் பார்க்கல. 1000 மெம்பர்ஸ் நிப்பாட்டினோம்னா அதில் 80 பேருங்க பணக்காரங்க இருக்கிறாங்க. மற்ற எல்லாம் 920 பேர் எல்லாம் அப்படியே பிச்சை கேட்குறாங்க. அவன் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெளியே சும்மா காட்டுவான். சாதாரண ஒரு 2 3 4 ட்ரெஸ் வாங்கிட்டு பைக் வச்சுன்னு பணக்கார சொல்லுவான். அது பணக்காரனே கிடையாது. சம்பொத்து